ஹாய்ப்பா, குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி டியூஸ்டே காலையிலே பூஜை பொருளெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல விஷயம்னு சொல்லிட்டு என்ன இவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இது வந்து சந்தனங்க. மதுரை சந்தனம்னாலே ஸ்பெஷல் தான். மதுரைக்கு போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி பேக்கிங்காக சந்தனம் வாங்கிட்டு வந்து நல்லா கவரில் சுற்றி சேஃப்டி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அது பூஜை பொருளுக்கெலாம் நம்ம விளக்குக்கெலாம் பொட்டு வைக்கிறதுக்கு அந்த சந்தனம் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த சந்தனத்தில் நார்மல் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பன்னீர் மிக்ஸ் பண்ணோம்னா இன்னும் வாசம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சந்தனத்தில் பொட்டு வைக்கிறப்போ நம்ம எப்போல்லாம் பூஜை ரூம் ஓப்பன் பண்ணுறோமோ அப்போல்லாம் பூஜை ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல வாசம் இருக்கும். அது மட்டும் இல்லை, வைக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ சந்தனத்தை என்ன ஷேப்பில் வேணால் நம்ம வைக்கலாம். குங்குமம் வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வைக்கிறப்பே பிடிச்சிரும், எதுவும் உதிராமல் அப்படி கம் மாதிரி அழகாக பிடிச்சிரும். என்ன ஷேப் வேணால் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் வைக்கிறப்போ அது காஞ்சி உடனே அந்த பொட்டு கீழே விழுந்துடும் இல்லைங்களா, விளக்குலேருந்து. அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம அடுத்து எப்போ அந்த விளக்கு தேய்க்கிறோமோ அது வரைக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் அந்த சந்தனம். ஸோ அழகாக பொட்டெல்லாம் வச்சு முடிச்சாச்சு, விளக்கும் ஏற்றியாச்சு. இந்த மாதிரி சந்தனம் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். எனி டைம் வந்து அந்த பூஜை ரூம் ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் வாசமாக இருக்கும். ஸோ காலையிலே எல்லாமே ரெடி பண்ணி பூஜையும் முடித்து விளக்கும் ஏற்றியாச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி கடைக்கு வந்து கடையிலையும் விளக்கேற்றி முடிச்சாச்சு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த சந்தனம் பொட்டு பிடிச்சிருக்கு, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சூப்பரான ஆரி ஒர்க் பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.